டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. செட்டிநாட்டு குழம்பு, செட்டிநாட்டு கோழி குழம்பு யாருக்கு பிடிக்காது? ஹோட்டலுக்கு போனால் இந்த மாதிரி நம்ம ஏதாவது கிரேவி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைலில் ஏதாவது இருந்தால் ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ சுலபமாக ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு வீட்டிலே சுலபமாக செஞ்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ட்ரஸ்ட் மீ, நானுமே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. சம்டைம்ஸ் வந்துட்டு மசாலாஸ் அதிகமாகிடும், சம்டைம்ஸ் கம்மியாயிடும். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ மசாலாஸ் அதிகம் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக செட்டிநாடு குழம்பு தான் செய்ய போகிறோம். மண் சட்டி இருந்தால் மண் சட்டி எடுத்துக்கலாம். என்கிட்ட பேன் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் பேனில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் வறுத்தடைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பே லீஃப், 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சோம்பு, 3 காஞ்ச மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் 3 கல்பாசி. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு முழு தனியா. ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ முழு தனியா ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதெல்லாம் இப்படி வறுத்து செய்யும் போது தான் அது செட்டிநாட்டு குழம்பு ஃபீல், அந்த டேஸ்ட் இருக்க போது. ஒரு கைப்பிடி அவளுக்கு துருவன தேங்காய். ஸோ நான் தேங்காய் யூஸ்வலாக எல்லாரும் துருவி எடுப்பாங்கன்னு வைங்களேன். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஓடு இருக்கும் இல்லைங்களா, தேங்காயோட ஓடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்துட்டு நான் மிக்சி ஜாரில் சுலபமாக அரைச்சிக்குவேன். அதுவுமே நம்மளுக்கு திருவுன தேங்காய் மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு திருவுறது கஷ்டம்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ தேங்காய் வந்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இல்லைங்களா. வறுத்தெடுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் தேங்காயில். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கடாயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ அதை ஆற வச்சிருக்கேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 பட்டை, 1 பே லீஃப், 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சோம்பு. ஸோ நம்ம மசாலா வறுத்தெடுக்கும் போது இப்பவும் மசாலா ஆட் பண்ணுறதுனால இதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கணும். அதிகமாக ஆயிடாத மாதிரி நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும். இருக்கிற டெக்னிக்ஸு செட்டிநாட்டு குழம்புல இதுதான். ஸோ அங்கேயும் அதிகமாக சேர்த்துட்டு இங்கேயும் அதிகமாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மசாலாஸ் அதிகமாகிடும். இப்போ வந்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்படி சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்ன்றதோட நம்மளுக்கு சாப்பிடும் போது அந்த வெங்காயம் கிடைக்கும். ஸோ அது ஒரு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் செட்டிநாடு ஸ்டைல் செய்யும் போது இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்குவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆறுனது வந்துட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கசகசா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிலோ கறி எடுத்துருக்கிறதுனால 3 தக்காளி மீடியம் சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 3/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கும் போது கலர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடரும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த காரம் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்தடிக்கும் போதும் நம்ம மிளகா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் சேர்த்துட்டு இருக்கேன், அது கூடவே உப்பு சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மசாலாலேயே நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். சிக்கன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது நல்லா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணிலே வந்துட்டு சிக்கன் நல்லா குக்காகி எடுக்கட்டும். இப்போ ஒரு லிட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு தெரியும். கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 நான் வந்துட்டு புதினா இலை சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. ஸோ புதினா இலை சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 இலை மட்டும் சேர்த்து பாருங்கள். அது ஒரு டேஸ்டே தனியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கிற வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மசாலாஸ் கூட தேவைக்கேற்ப தண்ணி. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தண்ணி எவ்வளோ கொஞ்சம் குழம்பா வேணுமா இல்லை திக்காக வேணுமான்றது டிசைட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவும் கட்டியான ஃப்ரை இல்லாமல் ரொம்பவும் குழம்பு இல்லாமல் ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறேன். இப்போ நல்லா கிட்டக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் குக்காய் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா திக் கிரேவி மாதிரி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பரா செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயாச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. ஸோ நானுமே சம்டைம்ஸ் புதுசாக கற்றுக்கும் போது ரொம்ப சொதப்பி இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நானே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்கிற அவளுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தான் நானுமே ஒவ்வொரு மிஸ்டேக்கும் பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.